ஹை ஃப்ரெண்ட்ஸ், சிவகார்த்திகேயன் அவர்களோட 25வது படமான SK25 டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் நாளைக்கு வெளியாக போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதாவது நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு SK25 பற்றி ஒரு எக்ஸைட்டிங்கான அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னா படத்தோட டைட்டில் டீசர் தான். ஆல்ரெடி டைட்டில் பராசக்தி அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்கன்றது தெரியும். அதாவது இந்த டீசரை போன வாரம் சென்சார் பண்ணப்போ அந்த சென்சார் சர்டிஃபிகேட் லீக் ஆயிடுச்சு. ஸோ அதில் டைட்டில் பார்த்தீங்கன்னா பராசக்தி அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்துச்சு. ஸோ பராசக்தி அப்படின்ற டைட்டிலை ரிவீல் பண்ணுற மாதிரி தான் நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வருது. இந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர்ல சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அத்தர்வானு 3 பேருமே இருக்கிறதா சொல்றாங்க. சோ 3 பேரையும் ஒன்னா பார்க்க பயங்கர மாசா இருக்கும். ஏன்னா ஜெயம் ரவி அவர்களும் ஒரு மிகப்பெரிய ஆக்டர். சோ அவர் சிவகார்த்திகேயன் அவர்களோட படத்துல வில்லனா பண்ணுவாருன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. அண்ட் அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் போல. ஏன்னா பட வாய்ப்பு இல்லாம அவர் வில்லனா நடிக்கல. என்னதான் ரீசெண்டா வெளியான படங்கள் அவருக்கு சரியா போகலனாலும் அதுக்கு முன்னாடி பொன்னியின் செல்வன் நல்லா தான் போச்சு. அண்ட் நெக்ஸ்ட் அவர் நிறைய நல்ல இயக்குநர்களோட படங்களை வச்சிருக்காரு. சோ ஜஸ்ட் இந்த கேரக்டர் பிடிச்சுதான் வந்து வில்லனா நடிக்கிறாரு. அதனால இந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர்ல 3 பேரையும் பார்க்க கண்டிப்பா செமையா இருக்கும். அண்ட் சிவகார்த்திகேயன் அவர்களோட கெரியர்ல அதிகபட்சமா 250 கோடி பட்ஜெட்ல எடுக்கிற படம் இதுதான். இந்த படம் அமரன் வெற்றிக்கு முன்னாடியே அசம்பிள் ஆன ஒரு ப்ராஜெக்டா இருந்தாலும் இப்போ அமரன் வெற்றியை பார்த்ததுக்கு அப்புறம் தாராளமா இந்த படத்துக்கு செலவு பண்ணுவாங்க. ஏன்னா சிவகார்த்திகேயன் அவர்களோட படம் 300 கோடி வசூல் பண்றப்போ கதை பயங்கரமா இருந்தா கண்டிப்பா 250 கோடி செலவு பண்ணாலும் ரிட்டர்ன் வந்துடும். அண்ட் சில வருஷங்களுக்கு முன்னாடி ரியலா நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பத்தின ஒரு கதைன்றதால கண்டென்ட்டாவும் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட்டா அமைஞ்சிருக்கு. அண்ட் சுதா குங்கர் அவர்கள் சூரரை போற்றுக்கு அப்புறம் தமிழ்ல பண்ற ஒரு படம் சூரரை போற்று OTT-ல ரிலீஸ் ஆனாலும் அதுக்கு ஒரு நல்ல ரிசப்ஷன் கிடைச்சது. சோ இது ஒரு நல்ல தரமான படமா வர்றதுக்கான டைரக்டர் அண்ட் ஆக்டர்ஸ்னு எல்லாருமே இருக்காங்க. சோ எப்படி வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் சிவகார்த்திகேயன் அவர்கள் ஃபேன்ஸ் மீட் ஒன்று வச்சு ஃபேன்ஸையும் இப்போ பர்சனலா மீட் பண்ணியிருக்காரு. சோ இந்த ஃபேன்ஸ் மீட்ல SK25 லுக்ல தான் இருக்காரு. படம் பீரியட் போர்ஷன்றதால இந்த மாதிரியான ஒரு லுக்ல இருக்காரு. சோ இந்த லுக் கொஞ்சம் டிஃபரெண்டா நல்லா தான் இருக்கு. அண்ட் அமரன் வெற்றிக்கு அப்புறம் ஜி பிரகாஷ் அண்ட் சிவகார்த்திகேயன் வேற இணையறாங்க. சோ படத்தோட பாடல்கள் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மேலேயும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். இன்னொரு பக்கம் ஜி பிரகாஷ் அண்ட் சுதா குங்கர காம்போ வேற சூரரை போற்றிலே மிகப்பெரிய ஒரு ஹிட். சோ அதனால ஒரு தரமான ஆல்பத்தையும் எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பராசக்தி தான் டைட்டில் அப்படின்றது தெரிஞ்சாலும் நாளைக்கு வரப்போற அந்த டீசர் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி கோலிவுட் பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.